அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், தப்பி நடந்து பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, இவன் ஒரு மதிகேடன் என்றெல்லாம் பேதுரு இவனை குறித்து விவரமா சொல்றாருங்க. இவனுடைய உபதேசத்தை வடித்தப்ப பண்ணுகிற உபதேசம் என்று சொல்லுகிறார். ஆக இவனது நோக்கம் பணம், பொருளாசை. அதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டான் பாருங்க. பணத்தை வைத்து இஸ்ரவேல் ஜனத்தை, தேவ ஜனத்தை அழிக்க நினைக்கிறான். மதத்தை காண்பித்து, பக்தியை காண்பித்து பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறான். ஒரு காலகட்டத்தில் பணத்துக்காக இஸ்ரவேல் ஜனம் மோவாபிய ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணுவதற்கு ஆலோசனை கூறினால் ஜனங்கள் அன்றைக்கு அப்படி செயல்பட்டு 24 செத்து போனாங்க. இவனுடைய பணம், இவனுடைய பக்தி, இவனுடைய பொருளாசை, இவன் அடைந்திருந்த அந்த கள்ள தீர்க்க தரிசனம், இதை வைத்து ஜனத்தை அழிக்க பொருளாசையினால அநேகரை கெடுப்பதற்கு யூஸ் பண்ணாம பாருங்க. கர்த்தர் சொல்றாருங்க, அது கேட்கறவங்க கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பை நல்ல காரியங்களை யூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்ததான தீர்க்க தரிசனங்களை வெளிப்பாட்டை வைத்துக் கொண்டு ஆக பொருள் சம்பாதிப்பதற்கு நாம் செயல்படக்கூடாது. ஜனங்களை வடித்தப்ப நினைக்க கூடாது. இந்த பீலேயாமுடைய உபதேசம் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. இந்த பீலேயம் போல் அநேகர் இருக்கிறார்கள். அது மனக்கண்ண திறக்கப்படணும், ஜபம் பண்ணணும். நம்ம பீலேயாம் முழுமையான பாவரிக்கை செய்யல, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான். வாய்ப்பு கிடைத்தது, மறுபடியும் பாலாக்க ராஜாவுக்கு போய் நடந்தது என்னங்க? யுத்த காலத்துல வெட்டப்பட்டு மடிந்து போனான் பீலேயாம். அப்படிப்பட்ட முடிவு யாருக்கு வரக்கூடாது. ஆகவே தெளிவா இருக்கணும். தேவ பிள்ளைகளை அழிப்பதற்கு இப்படிப்பட்ட பீலேயாமோ பாலாக்க ராஜாவின் பணமோ வில்லேசோனியம் மந்திரவாதம் ஒரு காலம் விடுபடாது, அழிக்கவும் முடியாது. யாக்கோபுக்கு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறிச்சொல்லும் இல்லை என்று என்னாக 23:23 பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள்ள இருங்கள், மன தெளிவாக இருங்கள், பயப்படாதிருங்கள், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.